நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் எஃபெக்ட் பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். இது ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்த ஒரு பிக்சரு. இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் எஃபெக்ட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்கின் எஃபெக்ட்டை பற்றி நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபரில் கேட்குறீங்க. இந்த வீடியோவில் இந்த ஸ்கின் எஃபெக்ட்டை எப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரை ஃபோட்டோஷாப் சிசியில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஒரு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபில்டரில் போய்ட்டு கேமரா ரா ஃபில்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு கேமரா ரா ஃபில்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. பிக்சரை கொஞ்சமாக ஜூம் பண்ணி வச்சுட்டு இப்போ கரெக்ஷன் பண்ணுறேன். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கிறேன். சரிங்களா, கான்ட்ராஸ்ட்டு லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஹைலைட்டு கம்மி பண்ணிக்கிறேன். சரிங்களா, பிக்சர் டார்க்காக இருக்கிறதுனால ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒயிட்டு கொஞ்சம், அப்புறம் பிளாக். இந்த பிளாக் ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா ஏறிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த டீஹேஸ்ன்றதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா பிக்சருக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு லுக்கு தரும். அதுபோக இந்த கிளாரிட்டியை கொஞ்சமாக நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கியூ கிளிக் பண்ணுறேன். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். டோனு ஸ்கின் டோன் நம்மளுக்கு சரியாக வரல. அதுக்கு என்ன பண்ணலாம், எல்லோ நம்ம ஏற்றுனோம்னா சூப்பரான ஒரு ஸ்கின் டோன் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. சரிங்களா, கான்ட்ராஸ்ட் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ இந்த டோன் எனக்கு ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், பிளாக்கு கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த வைப்ரன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, நான் வந்து இந்த பேசிக் பேனலில் என்னுடைய பிக்சருக்கு என்ன கரெக்ஷன் வேணுமோ அதை நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்ன பிக்சர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணால் உங்கள் பிக்சர் இங்கே எப்படி தெரியுது அப்படிங்கிறத உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்து அதுக்கப்புறமா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. சரிங்களா, இப்போ எனக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஓகே, இது ஒரிஜினல். இதை நான் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மாற்றி வச்சுருக்கேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா விழுந்துருச்சு. கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன், கண்ட்ரோல் எம் கொடுத்து. இப்போ என்ன பண்ணுறேன், லைட்டாக இந்த ஹைலைட்டை மட்டும் லைட்டாக பாப்அப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். என்னென்னு சொல்லி பாருங்கள். ஃபில்டரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்கின் ஃபைனர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்கின் ஃபைனரில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ண போகிறேன் நல்லா. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, இதில் தான் நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். இதை கூட நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்கின் டோன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையில்லை. அது ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், கேமரா ரா ஃபில்டர்லேயே எனக்கு என்ன ஸ்கின் டோன் வேணுமோ என்ன வேணுமோங்கிறத கரெக்ஷன் வச்சாச்சு. இதுவும் அதே போல் தான் திரும்ப ஒரு கரெக்ஷன். ஆனால் எனக்கு இந்த கரெக்ஷன் வேணாம். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ உங்கள் சப்ஜெக்டில் கரெக்டாக மார்க்கிங்கில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாஸ்க்கை டச் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த ஒரு இடம் எனக்கு மார்க்கிங்கில் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளஸ் போட்ட பிக்கர் டூல் எடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு செலெக்ஷனை பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் செலெக்ஷன் பண்ணிட்டேன். அது போக செலெக்ஷன் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வேல்யூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபெதர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபெதரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரிங்களா, எனக்கு இப்போ இந்த செலெக்ஷனில் லைட்டாக தான் மிஸ் ஆகிருக்கு. இது ஓகே. சரிங்களா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த செலெக்ஷன் ஓகே. இதில் என்ன பண்ணுறேன், இந்த மாஸ்க்கை நான் வந்து மாற்றிக்கிறேன், ஹைட் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். இப்போது என்ன பண்ணுறேன்னா இங்கே வாங்க, ஸ்மூத்திங் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனில் இங்கே 4ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை என்ன பண்ணுறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் பண்ணிடுறேன். டவுன் பண்ணியே உங்களுக்கு இங்கே ஒரு வேரியேஷன் தெரியும். சரிங்களா, இங்கே இருக்க பிக்சருக்கும் இங்கே இருக்க பிக்சருக்கும் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் இந்த இது பார்த்திங்கன்னா மீடியம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த ஃபைன் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த அமௌண்ட் அப்படிங்கக்கூடிய வேல்யூ. சரிங்களா, இது உங்களுக்கு உங்கள் பிக்சரை பார்த்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த 4 ஆப்ஷனையும் நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேலன்ஸுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். பேலன்ஸ் உங்களுக்கு எந்த பக்கம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா, நான் பார்த்தீங்கன்னா பேலன்ஸில் கை வைக்கல, இந்த 3 ஆப்ஷனையும் பார்த்துருக்கேன். சரிங்களா, ஃபைன், மீடியம், அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் மேலே பார்த்தீங்கன்னா அமௌண்ட், இதை 4ஐயுமே நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். பிக்சரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் பண்ணி நம்மளுக்கு ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கு மாறும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இது ஸ்கின் ஃபைனரை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு அந்த லுக்கு மாறிடுச்சிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபில்டரில் போய்ட்டு டோப்பா ஸ்லாபில் அட்ஜஸ்ட் 5 கொடுக்குறேன். இதில் கிளாரிட்டியை ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஃபுல்லாக கிளாரிட்டி வேணும். கிளாரிட்டி அப்ளை பண்ணிட்டு வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் ஓகே கொடுத்துறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஸ்டோன் எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரிஜினல் பிக்சர் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரிங்களா, இன்னுமே இதில் எடிட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்மட்ச் டூல் எடுங்க.
ஸ்மட்ச் டூல் எடுத்துகிட்டு சாஃப்ட் ரவுண்டு ஏதாட்டும் ஒரு ரவுண்டாக இருக்கக்கூடிய ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த சாஃப்ட் ரவுண்டர் ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், விண்டோவில் போனீங்கன்னா ப்ரஷ் செட்டிங் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இந்த செட்டிங்ஸில் ஸ்பேஸிங் அப்படின்னு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் டிக்கை எடுத்து விட்டுருங்க. டிக்கி இருக்கும், டிக்கை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இங்கே ஸ்ட்ரென்த்து ஒரு 15 வச்சுருக்கேன் நான். எனக்கு இது போதும். வச்சுட்டு என்ன பண்ணணும், அப்படியே பையை பார்த்தீங்கன்னா அப்படி பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆகும். சரிங்களா? இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு பிக்சர், அதனால் கொஞ்சம் லோ குவாலிட்டியாக உங்களுக்கு தெரியலாம். சரிங்களா? ஸ்ட்ரென்த்து கூட கொஞ்சம் ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணி 20 வச்சுருக்கேன். 20 வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், பொறுமையாக அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறேன். பெயிண்ட் பண்ணுறது நீங்கள் உங்கள் பிக்சரு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு சரியான அளவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மட்சிங் வந்து கிடைக்கும். இது வந்து லைட்டாக ஒரு சின்ன ஸ்மட்சிங் மட்டும் தான் நான் வந்து பண்ணுறேன். ஃபுல் ஸ்மட்ச் நான் பண்ணலை. சரிங்களா? நான் ஆல்ரெடி ஸ்கின் ஃபைனர் வச்சு என்னோடய பிக்சருக்கு தேவையான லுக்கை கொண்டு வந்துட்டேன். இப்போ ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த ஸ்கின் இருக்கக்கூடிய இடங்களில் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்மூத் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதையும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மட்ச் பண்ணிடுறேன். ஸோ ஓகே. இந்த கண்ணாடிக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சர் எவ்வளோ லோ குவாலிட்டி அப்படின்ட்டு. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்த இமேஜ். சரிங்களா? அதையுமே என்ன பண்ணுறேன், லைட்டாக நான் அந்த மாதிரி பண்ணி விட்டுறேன். ஸோ கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. இருக்கிறத மட்டும் நான் என்ன பண்ணுறேன், மிச்சம் இருக்கிறத மட்டும் அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மட்ச் மட்டும் பண்ணி விட்டுறேன். ஸோ ஸ்மட்ச் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கழுத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மட்ச் பண்ணிடலாம். இவங்க ஷர்ட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஷர்ட்டை கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஷர்ட்டை கூட நீங்கள் வந்து ஸ்மட்ச் பண்ணி விட்டுடலாம். பொறுமையாக பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு ஷர்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். நான் ஒரு டெமோக்காக லைட்டாக பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே. இப்போது இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் என்ன பண்ணலான்னா, இந்த ஷேடோ இருக்குது, பிக்சரில் கொஞ்சம் டார்க்னஸ் இருக்குது. அதில் இந்த மேஜிக் ஒன் டூலை போட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், இதில் சிமிலர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போது ஃபெதர் ஒரு 22 கொடுத்துட்டு லைட்டாக ஒரு சின்ன கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கின் டோன் சரியாகலை. அதுக்கு என்ன பண்ணலான்னா, கர்வ்ஸ் கண்ட்ரோல் U கொடுத்துட்டு சேச்சுரேஷனை மட்டும் லைட்டாக பாப்பப் பண்ணோம்னா எனக்கு அந்த பிக்சரோட லுக்கு மாறிடும். இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இப்போ இதை சேஞ்ச் பண்ணி பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி காட்டலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுக்கையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ஃபோட்டோஷாப்பே கொடுக்கும். ஸோ இப்போ எனக்கு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிடுச்சு. வேறு இடத்துல எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் என்ன பண்ணுறேன், சரி பண்ணிக்கிறேன். லோ குவாலிட்டி பிக்சர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆக தான் செய்யும். சரிங்களா? நாம் அதை சரி பண்ணிக்கலாம். வேறு செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஓகே தான் எனக்கு. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், இது ஓகே எனக்கு. இப்போ நான் அப்படியே மாஸ்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை வந்து தனியாக ஒரு லேயர் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஏதாட்டும் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலேருந்து ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் இந்த ப்ளூ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். சரிங்களா? அந்த நியூ லேயருக்கு போட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி லென்த்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், இதை ப்ளர் பண்ணிடுறேன். காசியன் ப்ளர் அப்ளை பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா ப்ளர் பண்ணிடுறேன். இப்போ இதோட கலர் கொஞ்சம் பாப்பப் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் U கொடுத்து கொஞ்சம் சேச்சுரேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா கலர் பாப்பப் ஆயிரும். இப்போ இந்த பிக்சர் கட் பண்ண பிக்சரை நான் என்ன பண்ணுறேன், இதில் எடுத்து காட்டுறேன். இதை அப்படியே கண்ட்ரோல் C, இது CC அட்வான்ஸு, இது ஒரு டிப்ஸாக பார்த்துக்குங்க. நார்மலாக என்ன பண்ணுறேன், பிக்சர் மட்டும் செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் C கொடுத்துட்டேன், கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன ஆகுது, எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேனோ அப்படியே இங்கே பேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? இது CC அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதை அவுட்ரு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக எரேஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், அவுட்ரு மட்டும் எரேஸ் பண்ணிட்டேன். இந்த ஹேர் டீட்டெயில் கொஞ்சம் சரியாக இல்லை, பட் இது ஓகே தான். சரிங்களா? இதில் கூட என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் நம்ம வந்து அதை பிளாக் பண்ணனா கூட கொஞ்சமாக டார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு பிக்சரு, நம்ம வந்து ஒரு நிறைய பிக்சர் இருக்க மாதிரி பார்த்துருப்போம். சரிங்களா? ஃப்ளக்ஸ் டிசைனு. இதே நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2-3 டிசைனுக்கு வச்சு காட்டுறேன். சரிங்களா? இந்த மாதிரி வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிக்சருக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா?
இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் ஒரு பிக்சரையும் ஸ்கின் டோன்ஸ் சரியாக கொடுக்கணும். அது போக இந்த ஸ்மூத்திங்கு ஸ்மஜ்ஜி இது எல்லாம் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃப்ளெக்ஸ் டிசைனோட எஃபெக்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போது இன்னொரு டெமோ கூட நான் வந்து காட்டிடுறேன். இதில் இந்த பிக்சரை நான் சாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரை நார்மலாக ஒரு சின்ன பிரைட்னஸ் ஏற்றிட்டு ஒரு சின்ன கர்வ்ஸில் சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நார்மலாக சின்ன கரெக்ஷன் மட்டும் வச்சுருக்கேன். ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் போட்டு சேச்சுரேஷன் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் எடுத்த ஒரு பிக்சர். இப்போ இதுதான் என்னோடய பிக்சர்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஸ்கின் ஃபைனர் போகிறேன். ஸ்கின் ஃபைனரில் எல்லா ஸ்கின்னும் செலக்டில் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ளஸ் பட்டனை எடுத்து ஸ்கின்னை டச் பண்ணி ஸ்கின்னை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா, இவங்க ஸ்கின்னு 2 3 ஸ்கின்னு எனக்கு செலக்டிங்கில் இருக்குது. ஓகேயா, இப்போது ப்ளஸ் பட்டன் எடுத்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு ஸ்கின்னை. இப்போது இந்த மாஸ்க்கை ஹைட் பண்ணிவிட்டு பிக்சர் இப்படி இருக்கும்போது இங்கே இது வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். சரிங்களா, இந்த ஸ்கின் டோன் எனக்கு வேணாம். இங்கே இந்த ஸ்மூத்திங்கில் என்ன பண்ணுறேன், இந்த 4வது ஆப்ஷனை ஃபுல்லாக டவுன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்மூத்திங்கை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஃபைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த 2ஐயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போது பிக்சரை பாருங்கள், ஒரிஜினல் இது எடிட்டிங். இப்போ ஸ்மூத்திங் பத்தலைன்னா என்ன பண்ணலாம், இன்னும் கூட கொஞ்சம் இந்த ஃபைன் அண்ட் மீடியம் இது 2ஐயும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்மூத் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போது நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஒன்றும் இல்லை, அப்படியே ஃபில்ட்ரு போகிறேன். டோபாஸ் லேபில் அட்ஜஸ்ட் 5ல் கிளாரிட்டி மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறேன். கிளாரிட்டியை அப்ளை பண்ணிட்டேன். ஸோ பிக்சரை பாருங்கள், அந்த லுக் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் இன்னும் பத்தலைனா கூட டீட்டெயில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், எனக்கு நார்மலாக போதும். சரிங்களா, இப்போது இதை ஓகே கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு நார்மலாக இருந்த பிக்சர் தான் இது, ஒரிஜினல் இது ஸ்மூத்திங். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் தெரியும். இங்கே பாருங்களேன், ஒரிஜினலில் இந்த ஃபேஸில் டீட்டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஏன்னா இது ஒரு செல்ஃபி எடுத்த ஒரு பிக்சர். இப்போ பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னா கூட என்ன பண்ணலான்னா, அந்த பிக்சருக்கு பொறுமையாக அந்த ஒரு ஸ்மட்ச் டூல் எடுத்துகிட்டு ஸ்ட்ரென்த் ஒரு 20 அப்படிங்கிறத வச்சுட்டு பொறுமையாக இந்த மாதிரி பொறுமையாக தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும். சரிங்களா, எடுத்த உடனே சர்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு அந்த எடிட்டிங்கை ஒரே கிளிக்கில் கொண்டு வரது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் எல்லா எடிட்டிங்கும் நம்மளுக்கு சரியான அளவில் கிடைக்கும். சரிங்களா, ஏதாட்டும் அர்ஜென்ட்டுக்கு வேணால் ஒரு சில எடிட்டிங்கை நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டியில் எடிட்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருந்து அதை எடிட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. சரிங்களா, இப்போ இதை இப்படி கூட ஸ்மச் பண்ணனா கூட உங்களுக்கு அந்த ஸ்மூத்திங் காணலை, நான் ஸ்மச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மூத்திங் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பிக்சரையும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பண்ண தான் செய்யணும். சரிங்களா, ஸ்மச் பண்ணுறதா இருந்தால் ஒரு பிக்சரையும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்மூத்திங்கே ஓகே, ஸ்மச் பண்ணது போதும், எனக்கு ஸ்மச் பண்ண வேணாம் அப்படின்னு விட்டிங்கன்னா நீங்கள் விட்டுடலாம். சரிங்களா, ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ணி விட்டுறேன். நீங்கள் வந்து ஸ்கின் இந்த டோபாஸ் போட்டதோடு சரி, எனக்கு இந்த எஃபெக்டே ஓகே அப்படின்னா கூட விட்டுடலாம். இல்லை எனக்கு இன்னும் பெட்டரான ஒரு ஸ்மூத்திங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்மச் டூல் எடுத்து உங்களுடைய பிக்சர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மச் பண்ணணும். சரிங்களா, இப்போ ஸ்மச் பண்ணிட்டேன். ஸ்மச் பண்ணிவிட்டு கூட என்ன பண்ணலாம், இன்னும் கூட ஒரு கிளாரிட்டி வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்மச்சு நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டேன். ஸ்மச்சை கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அப்போ தான் அந்த லுக் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரிங்களா, ஷார்ட்டில் கூட டீட்டெயில் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,